மகளுக்கு வரன் பார்த்துட்டு இருந்தீங்களே, நல்ல விதத்தில் முடிஞ்சுதா, சின்ன முடியலையா அப்படின்னு ஒரு திருமண விழாவில் ஒருத்தவங்க அவங்களுடைய தோழியை பார்த்து கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் பொண்ணு எந்த நேரத்தில் பிறந்ததுன்னு தெரியல, இந்த ஜாதகம் எங்கே போனாலும் எல்லாருமே பொருந்தலைன்னு திருப்பி அனுப்பிடுறாங்க. அப்படியா சொல்கிறீங்க? என்ன நட்சத்திரத்தில் உங்கள் பொண்ணு பிறந்திருக்கு? அவள் ஏதோ மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டா, பார்க்குறவங்கெல்லாம் இது மாமனாருக்கு ஆகாதுன்னு அப்படியே ஒதுக்கி தள்ளுறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பேசும்போது, அதை பார்க்கும்போது, அதை கேட்கும் பொழுது ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் எங்கேயுமே மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லப்படலைங்க. அதே மாதிரி பிற்காலத்தில் நிறைய இந்த பழமொழிகளை எல்லாம் பழிமொழிகளாக திரித்து மாற்றி வச்சுருக்காங்கங்க. ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இன்றைக்கி கூட ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரம்தான். இன்றைக்கி பிறக்கிறவங்க மிகப்பெரியவங்களாக இருப்பாங்க, சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க, தலைவனாக இருப்பாங்க, பெரிய செல்வந்தனாக இருப்பாங்க, அரசனாக இருப்பாங்க. அதாவது அரசியலில் ஈடுபட்டு பெரிய அளவில் பெரிய பதவியில் உட்கார்றது, அந்த மாதிரி இருப்பாங்க. இதுதாங்க அந்த அமைப்பு. பின்மூலம் நிர்மூலம், அதாவது மூல நட்சத்திரத்தோட 4வது பாதத்தில் பிறக்கிறவங்க எதிரிகளை வீழ்த்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, எதிரியே இல்லாதவர்களாக இருப்பாங்க, மிகப்பெரிய யோகங்கள் உடையவங்களாக இருப்பாங்க, திடீர் பணவரவு தனவரவு இதெல்லாம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இதுதாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. லக்னத்துக்கு 3ஆம் இடம் மாமனார் ஸ்தானம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3ஆம் இடம் எப்படி இருக்குது, 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் எங்கே இருக்குது, இதை பார்த்து தான் மாமனார் எப்படி இருப்பார் அப்படின்னு முடிவெடுக்கணும். ஆனால் மூல நட்சத்திரமா உடனே மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. அது மாதிரி எதுவுமே சொல்லப்படலைங்க. மூல நட்சத்திரத்தை பற்றி பழைய ஜோதிட நூல்களில் ரொம்ப நல்லாவே சொல்லப்பட்டிருக்குங்க. யவன ஜாதகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. தர்மச்சோ பந்து போஷக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தர்மவானாக இருப்பாங்க, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க, சொந்த பந்தங்களுக்கு நிறைய செல்வங்களை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள சொல்கிறாங்க. அதே மாதிரி நட்சத்திர மாலை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வேந்தருக்கு இனியோன், அதாவது இப்போ ஒரு பெரிய பதவியில் இருக்காங்க, எம்எல்ஏ எம்பி அமைச்சர் இது மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நெருக்கமானவங்களாக இருப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முகமது அழகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அழகான முகமுடையவங்களாக இருப்பாங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு தெரிவாங்க. 10 பேர் நின்னாலும் அதில் இவங்க மட்டும் தனித்து தெரிவாங்க. அந்தளவுக்கு அழகான முகத்தை உடையவர்களாக இருப்பாங்கன்னு நட்சத்திர மாலையில் சொல்லப்பட்டிருக்கு. ஜாதக அலங்காரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாவது வழுவாமல் செய்கருமம், தன்னுடைய கடமை என்னவோ அதை சரியாக செய்வாங்க. தன்னுடைய கடமையிலேருந்து அவங்க மாற மாட்டாங்க, மீற மாட்டாங்க, கடமையை செய்யாமல் இருக்க மாட்டாங்க, கடமையே கண்ணாயினார்னு இருப்பாங்கன்னு இன்னும் சில விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குங்க. இப்படி ஒரு அற்புதமான மூல நட்சத்திரத்தை போய் மூல நட்சத்திரமாக மாமனாருக்காகாது, உங்கள் பொண்ணு ஜாதகம் பொருந்தலை அப்படின்னு யாராவது சொன்னால் அது நியாயமாகுமாங்க? இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆஞ்சநேய சுவாமிகள் அவதரித்தது மூல நட்சத்திரம் அப்படின்னா என்ன, பெற்றோர் பெரியவருக்கெல்லாம் மரியாதை கொடுத்து வாழ்வாங்க. அதுதான் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய ஒரு அமைப்பு. அதே மாதிரி திருஞான சம்பந்தர் அவரெல்லாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். ஸ்ரீ அரவிந்த சுவாமிகள் அவங்களும் பிறந்திருக்காங்க. மணவாள மாமுனி அது மாதிரி அவங்களும் பிறந்திருக்காங்க. மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், மிகப்பெரிய வியாபாரிகள், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, அறிவியல் அறிஞர்கள், அது மாதிரி மிகப்பெரிய பட்டியலே இருக்குதுங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பட்டியல். அப்படி இருக்கிறதுனால மூல நட்சத்திரமா அப்படின்னு சும்மா முணுமுணுக்காமல் ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். மாமனார் ஸ்தானம் நல்லா இருந்தால் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ஏற்றுக்கலாம். மாமனார் ஸ்தானம் சுமாராக இருந்ததுன்னா எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதற்கான கோவில் சென்று பரிகாரம் செய்துவிட்டு திருமணத்தை வைத்து கொள்ளலாம். அதனால் இன்றைய தினம் ஆணி மூல நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான திருநாளிலே எல்லா வகை
வகையிலுமே இறைவனை சென்று வணங்குவோம். இன்றைக்கி நாம் என்ன கேட்டாலும் கிடைக்கும். எந்த தெய்வத்திட்ட வேணாலும் நீங்கள் போகலாம், எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். இஷ்ட தெய்வ கோவிலுக்கெல்லாம் சென்று இன்றைய தினம் இறைவனை வணங்குவோம். எல்லா வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.